கேன்சர் பிரெஸ்ட் அதாவது மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் உடனே ஞாபகத்துக்கு வருது கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி உடனே உயிர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறது தான். பட் அதை வந்து முழுமையான அதை பற்றி ஒரு பொது அறிவு ஜனங்கக்கிட்ட இல்லை. அதை வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் மருத்துவர்களாகிய நம்ம இருக்கோம். எஸ்பெஷலி பிரெஸ்ட் கேன்சருங்கிறது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வரப்போகிறது இல்லை. ஒரு பர்டிகுலர் பீப்புள் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இட். அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து எல்லா பெண்களுமே வந்து இது அவாய்ட் இந்த வருதா இல்லையான்னு தெரியாது, யாருக்கு வருது யாருக்கு வரலன்னு தெரியாது. அவங்க வந்து they should do the so called self examination. மார்பு புற்றுநோய்ங்கிறது இன்னைக்கு நேற்று வர டிசீஸ் கிடையாது. See, in 6th century onwards, they have found out from the dead body of a woman in Egypt. They found a lady had a CA breast and it has spread to other places. Evidences காமிச்சது. இதை வந்து அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்க, இது வந்து ரொம்ப உடலில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு இல்லை அதில் ஈடுபடாமல் இருக்கிறவங்களுக்கு, இறுக்கி ட்ரெஸ் போடுறவங்களுக்கு, புதுவிதமான ட்ரெஸ்ஸஸ் போடுறவங்களுக்கு இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நம்பினாங்க. ஆக்சுவலாக இது வந்து பனிஷ்மெண்ட், கடவுள் கொடுத்த தண்டனை அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 500வது நூற்றாண்டில் ஒரே ஒரு சர்ஜன் வந்து இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். ஆனால் அது ரொம்ப பாப்புலரைஸ் ஆகலை. கேன்சருங்கிறதுக்கு வந்து ஒரு புற்றுநோயை வந்து கடைசியில் ஒரு செல் இருக்கிற வரைக்கும் விடக்கூடாது, ஒழிச்சு இது பண்ணணும். ஸோ கால் த ரேடிக்கல் சர்ஜரி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். நிறைய ஒரு ரொம்ப காலம் வரைக்கும் அந்த ரேடிக்கல் சர்ஜரி தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அட்ஜுவன்ட் தெரப்பி, ஸோ கால்டு என்ன சொல்கிறது, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து கேன்சர் பிரெஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு அது எப்படி வந்து வெளிப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து அது வந்து டக்குன்னு தெரியாது. முதல்ல வலி இல்லாத ஒரு சின்ன கட்டியாக ஆரம்பிக்கும். About 90% of them they will not have any pain. In youngsters வந்து சில சமயம் இந்த மாதிரி கட்டி இருக்கலாம், பட் அதை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஓடும், டிபியில் எலி ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு. ஆனால் இதில் என்ன உண்மைன்னா அதுலேயும் 20% வந்து கேன்சருக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து அந்த தோல் வந்து தடிமனாகி ஸோ கால் ஆரஞ்சு தோலோட எப்படி குத்தி குத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்சு பீல் அப்பியரன்ஸ் இருக்கும். சில பேருக்கு ரேஷஸ் இருக்கும். சில இடங்கள் வந்து இந்த எக்ஸிமா மாதிரி அந்த நிப்பிளை சுற்றி இருக்கும். சில பேர்த்துக்கு நிப்பிளில் இருந்து டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அது வந்து சில சமயம் வெறும் தண்ணி மாதிரியும் வரலாம், சில சமயம் ரத்தமே கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க உடனடியாக டாக்டர் அணுகிறது நல்லது. ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு 50% ஆகுது. காரணம் என்ன காரணம்னு சொல்ல முடியாது. ஒரு another 25% it comes as genetics. அது ஃபெமிலியராக அம்மா அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு அந்த மாதிரி இருந்து வந்திருக்கலாம். ரெண்டாவது பாட்டி தாத்தா பாட்டிக்கு அந்த மாதிரிலாம் இது வந்திருக்கலாம். இன்னொன்று வந்து லைஃப் ஸ்டைல். இப்போ ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு they all very obese. Obesity also leads to mutation. வேலை செய்யறதுல fatty tissues are too much and then excessive growth. ரெண்டாவது ஹார்மோனல் சேஞ்சஸ். As it is, obesity will cause hormonal changes. அது தவிர இவங்க அந்த பீரியட்ஸை வந்து நிறுத்துறதுக்கோ இல்லை ப்ரொலாங் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் இட்ஸ் ட்ரிகர்ஸ் ஆஃப் தி சம் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் கேன்சர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. another thing is smoking and alcohol intake, especially in western countries. நம்ம இதில் அவ்வளோ கிடையாது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒரு இந்த பேஷண்ட்ஸ் என்ன கேட்டால் ஒரு 18 ஒரு குழந்தை வந்து எவ்வளோ சீக்கிரமே மென்ஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னா கூட இந்த குழந்தைக்கும் சான்சஸ் இருக்குது சீக்கிரமே வரதுக்கு. அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் at the age of 18 onwards. Once the girl realizes that she has attained puberty, and then every time she changes her dresses and all those things, mostly every month let her check in the self examination. இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா எனி சேஞ்ச் இமீடியட்லி டிடெக்ட். ஸோ ஒரு சின்ன ஒரு இது மாற்றம் இருந்தால் கூட உடனே அவங்க டாக்டரை அணுகலாம்.
இப்படி இது இந்த மாதிரி சப்போஸ் கட்டி இருக்குது இல்லை அல்சரேஷன் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து தே ஷுட் கோ டு தி டாக்டர், நியர்பை டாக்டர், எனி டாக்டர். They will immediately examine and they will tell you what exactly to be done. இப்போ சப்போஸ் ஒரு கட்டி மட்டும்தான் இருக்குது, சின்ன கட்டியாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் உடனே பண்ணிவிடுவாங்களா? இதெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இல்லை, உடனே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கட்டி இல்லை அப்படின்னாலும் கூட 40 to 50 வயசில் இருக்கிற லேடிஸ் when they attain the stage of perimenopausal stage ன்னு சொல்லுவாங்க. அதாவது 5 years முன்னாடி menopause and menopausal stage and after 5 years. These people should go and submit themselves for mammographic test. That is once in 3 years. முதல்ல எல்லாரும் மேண்டேட்டரியாக வந்து எவ்ரி 2 years பண்ணணும். இன்னும் ஃபாரினில் கூட வந்து ஒரு 40 years மேலே மேமோகிராஃபிக் டெஸ்ட் வந்து எவ்ரி இயர் பண்ணணும் அப்படின்றது. பட் அவ்வளோ ரெகுலராக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி அட்வான்டேஜ். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 years they should do. இந்த மேமோகிராம் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதில் ஏதாவது கட்டி இருந்தனாலோ வேறு ஏதாவது தொந்தரவு வந்து இமீடியட்டாக நமக்கு தெரியும். ரெண்டாவது சப்போஸ் there is a cyst, they'll do with an ultrasound வச்சு பார்க்கலாம். Then they can have a needle aspiration. சின்ன கட்டி இருந்தால் they can take a needle aspiration. இல்லை இதோட இன்னும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா they'll do an excision biopsy. அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து பயாப்சி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு பார்த்துட்டு வில் ஃபைண்ட் அவுட் வெதர் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம பேஷண்ட் வந்து வந்துடுச்சு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து stage of the cancer. See, staging of the cancer is done by the oncologist. That is called TNM classification. That is tumor, node and metastasis classification. Tumor, first one, tumor size. எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது? less than 2 centimeter, more than 2 centimeters, but less than 5 centimeters, more than 5 centimeters. இதோட கூட வந்து நோட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எந்த ஒரு அடிப்பட்டாலோ ஒரு இன்ஃபெக்ஷன்னால உடனே வந்து அது பிளாக் ஆகுது எங்கன்னா இந்த சோபால் நெறிக்கட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நெறி கூடுகளை லிம்ஃப் நோட்ஸ் அங்கே தான் அது வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த லிம்ஃப் நோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. லிம்ஃப் நோட்ஸ் இருந்தாலும் ஸ்டேஜிங் மாறும். அடுத்தது சில பேர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. இது ப்ராப்ளம் நம்ம ஊரில் என்னென்னா they are not first of all aware of the self examination. ரெண்டாவது கூச்ச சுவாபம். வெளியில் சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அதுவும் வேறு ஏதாவது அடிப்பட்டதுனாலாம் சொல்லுவாங்க. பட் when it comes to breast, because they feel it is the feminine, too feminine to expose to others, அதனால் சொல்ல மாட்டாங்க, தயங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா படித்த ஒரு லேடியே வந்து advanced breast cancer, but she was so hesitant to tell it. அது வந்து என்னாச்சு, ஸ்ப்ரெட் ஆகி லிவர்லலாம் வந்து மெட்டாஸ்டேசிஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் she came. ஏமா இவ்வளோ நாள் பண்ணினா எனக்கு யாரையும் காமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது டாக்டர், எனக்கு கூச்சமாக இருந்தது. ஃபைனல் பை டைம் நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் போகிறதுக்குள்ள she lost her life, leaving 3 young children. ஸோ அதனால் கூச்சப்படாமல் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் டாக்டர்கிட்ட உண்மையை இது பண்ணிவிட்டு காமிக்கணும். தென் எக்ஸசிவ் ஸ்ப்ரெட். யூஸ்வலாக இந்த பிரெஸ்ட் கேன்சருங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து லிவருக்கு போகும், அப்புறம் லங்ஸுக்கு போகும், அப்புறம் பிரெயினில் போகும். திஸ் ஆர் த காமன் சைட்ஸ். அப்புறம் போன்ஸில் வைக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ சின்ன லம்ப் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? சின்ன லம்ப் இருந்தால் சப்போஸ் இட் இஸ் ப்ரூவன் டு பி அ கேன்சர்னால் உடனே சர்ஜரிக்கு சப்மிட் பண்ணிவிட்டு we remove the tissue. Or even stage 2 also, stage 1 and 2 we can take it for surgery. In the surgery the tissue வந்து we'll send it for hormone receptors. There are 3 type of hormone receptors. One is estrogen, progesterone, HER2. இதில் வந்து ஒன்று இது பாசிட்டிவாக இருந்தால் the prognosis is good because they are amenable to drugs and other adjuvant therapies. Whereas if they are all negative, that means the response is quite bad. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யங் லேடிஸ்க்கு வர கேன்சர் வந்து த ப்ரொக்னோசிஸ் இஸ் பேட் பிகாஸ் ஹிஸ்டாலஜிக்கலாக அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very aggressive tumor. ஸோ அவங்களோடது வந்து கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். they have to take for a long time all the treatments. Even then survival free, disease free survival rate is about less than 5 years now. But those with 40 to 55, they have a very good prognosis. And even my patients still live beyond 10 years now. And இன்னொன்று வந்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மெடிசன்ஸ் வந்து கூட வந்து அட்வைஸ் பண்ணுறது
டாக்டரோட அட்வைஸ்க்கு சொன்ன மாதிரி ஏற்றுக்கணும், ரெகுலர் ஃபாலோ பண்ணணும். இதில் தான் நம்ம மக்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 and 3 ஒன்ஸ் எகோ தில் சஜஸ்ட் கீமோதெரப்பி. ஸ்டேஜ் 3 and 4க்கு வந்து ஒன்ஸ் சர்ஜரி முடிஞ்ச உடனே சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க, அந்த டியூமர் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஒன்ஸ் ஹீல் ஆகிடுச்சுன்னா they will submit them for chemotherapy and then in cycles ஒரு 4-5 சைக்கிள் இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரேடியோதெரப்பி in certain cases. சில சமயம் என்ன பண்ண லம்ப் பெருசாக இருந்ததுன்னா the oncologist will modify the therapy. ஃபர்ஸ்ட் ரேடியோதெரப்பி கொடுத்து the tumor size குறைச்சிப்பாங்க. that is called ஒன்று வந்து எக்ஸ்டர்னலாக ரேடியோதெரப்பி, அது அந்த டியூமர் மேலே வந்து வெயின்ஸ் இது பண்ணுறது. இன்னொன்று பிராகியோதெரப்பி, that is இன்டர்னலாக கொடுக்குறது. அந்த மாதிரி கொடுத்து டியூமர் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் சம் டைம் வில் டூ த சர்ஜரி அண்ட் தென் தே கம் அவுட். இதில் குறிப்பாக வந்து இள வயதினருக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணுங்கள். ஒபிசிட்டி நாட் ஓன்லி ஃபார் breast cancer, ஃபார் ஆல் அதர் திங்ஸ் ஆல்சோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். நம்பர் 2, தயவு செய்து இந்த வெளியில் போகிறேன் அங்கே போகிறேன் அதுக்காக பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணணும், அதை பண்ணணும், இந்த ஹார்மோன் டேப்லெட் நீங்களாகவே கடையில் வாங்குறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். It is not necessary. And having your periods is not a sin. You can always manage. மூணாவது இந்த இறுக்கி ட்ரெஸ் போடுறது, டைட்டாக ட்ரெஸ் போடுறது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கெட் மேரிட் there is still a concept. குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணால், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் அழகு கெட்டுடும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பட் அந்த இதனாலே நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ பண்ணிங்கன்னா அவ்வளோக்களும் உங்களுக்கு நல்லது. ஸோ அதை அவாய்ட் பண்ணாதீங்க. தென் அஞ்சாவது வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரெஸ்ட் இஸ் அ மஸ்ட். யூ கீப் டூயிங் எனி டைம் வென் யூ ஹாவ் அ சஸ்பிஷன் ஆர் டவுட், go to the nearest doctor, they will help you out. I appreciate the work of Chennai Turns Pink because this is an organization which is really, I think I should be thankful for them to educate the younger generations, especially the college going girls and school children also. They should start. And always they say prevention is better than cure. Before it comes, if a stitch in time says, if you have any doubts, please visit the website www.chennaiturns.in and please support them. It will be moral support for the organization as well as for the poor people who are in the rural areas. They can also be helped in many ways in getting the drugs and then whatever treatment they need.